Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் கிராமலாக்ஸ் பார்ட் 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் நம்ம வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸை வச்சு கிராமலாக்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ லாஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து டிப்தாங்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி சில கிராமலாக்ஸ் வந்து இருக்குது. அந்த சைன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர வார்த்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக நம்ம வந்து எழுதலாம் சிங்கிள் சைனில். ஓகே, அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ டிப்தாங்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வந்து ஐ பார்த்தோம், அவு பார்த்தோம், ஓய் பார்த்தோம், யூ பார்த்தோம். இது இல்லாமல் நம்ம கான்சனன்ட்ஸுமே வந்து படிச்சிருக்கிறோம், கரெக்டுங்களா? இதில் ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஹவ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹவ் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த யூ சிம்பிள் இருக்குங்க இல்லையா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பியாண்ட். அதையே கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒய்க்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி டா மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லார்ஜ்ன்ற வேர்டு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இஜ் இருக்குங்க இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும். ஓகே, நம்ம மச்சு பார்த்தோம், அது வந்து வெறுமனே இச்சு, இது வந்து இஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேன்ன்ற வேர்டுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் கே எழுதணும், அதையே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது கம். கோன்ற வார்த்தைக்கு கே ஸ்டோக்கை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும். ஓகேங்களா? அழுத்தி எழுதணும், இல்லைனா கேனு கோ வந்து டவுட் வந்து வந்துடும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி எழுதணும். அதே செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா அது வந்து கிவ் ஆர் கிவன், இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாருக்கு எஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார். ஓகேங்களா? அதையே ஹாவுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இவ், அதாவது வி ஸ்டோக்கு இப்படி எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து ஹாவ். ஓகேங்களா? இந்த ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு த்ரூ லைனில் எழுதுனீங்க அப்படின்னா அது இஃப்ன்ற மாதிரி. இதெல்லாம் அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு டவுட்டு மட்டும் இருக்கும், இந்த மாதிரி எந்த டிப்தாங்குமே நம்ம வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஐலேருந்து வந்திருக்கணும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த ஓயிலேருந்து வந்திருக்கணும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதிலேருந்து ஒரு மாதிரி இப்படி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஒய்ன்றது இவ்வளோ தாங்க பார்ட் 3. ஓகே, இந்த கிராமலாக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த கிராமலாக்ஸை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 19 அண்ட் 20. அது எப்பயும் போல் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டென்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டென்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸையும் 20 டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எழுதணும். ஓகேங்களா? இதை எழுதி முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.